Hello everyone. In the video நம்ம பார்க்க போறது torque explained by electric dipole in the uniform electric field. ஆக்சுவலா இந்த டாபிக்கு முன்னாடி நாங்கள் 2 டெரிவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த டெரிவேஷன் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டயக்ராம்க்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நீங்கள் டயக்ராமை ஈஸியாக மெமரைஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கை ரிவர்ஸ் மேனரில் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம்னாலே ஈக்குவல் அண்ட் சேம் டைரக்ஷன் அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை மென்ஷன் பண்ணாங்க. அப்போ அந்த ரெண்டு கான்செப்ட் சேர்த்து நீங்க டயக்ராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க. ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் டைபோல். டைபோல்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜை நம்ம பிளேஸ் பண்ணணும்னு அர்த்தம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல. இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் டினோட் பண்றேன், இந்த பாயிண்ட் வந்து நான் பி டினோட் பண்றேன். அதோட சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓன்னு டினோட் பண்ணிடுறேன். சென்டர் பாயிண்ட்ல பியோட டிஸ்டன்ஸ் ஏ, சென்டர் பாயிண்ட்ல ஏவோட டிஸ்டன்ஸ் ஏ. பாயிண்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்றேன். பாயிண்ட் பில வந்து பாத்தீங்கன்னா நான் பாசிட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க். டார்க்னா என்ன சார் மீனிங்னா, ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பாயிண்ட்ல நான் ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதனால இன்னொரு பாயிண்ட் ரொட்டேட் ஆகுது, ஆங்கிள் கிரியேட் பண்ணுதுன்னா அதை தான் டார்க்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ஃபோர்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆங்கிள், இந்த மூணும் கம்பைன் ஆனது தான் டார்க்னு நம்ம சொல்லுவோம். இந்த டாபிக்கை அப்படியே இந்த டயக்ராம்குள்ள நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ், நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு, அப்போ கண்டிப்பா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் காமனான ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னா இருக்கு. E ஈக்குவல் டு எஃப் பை கியூ. நமக்கு ஃபோர்ஸ் தானே வேணும், அப்ப எப்படி வந்துடலாம், எஃப் ஈக்குவல் டு கியூஇ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபோர்ஸை ரெண்டு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ்ல பிளேஸ் பண்றோம். எஃப் மைனஸ் ஈக்குவல் மைனஸ் கியூஇ. பாசிட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணும்போது F பிளஸ் ஈக்குவல் QE. ஏன் சார் ரெண்டுமே நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்களே எடுத்துக்கங்க. இப்போ இந்த சாக் பீஸ் இருக்கு, இந்த சாக் பீஸ் நான் ரொட்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்தா கீழே இருக்க எண்ட் எங்க போகும், மேல போகுமா? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டா பண்ணாதான் ரொட்டேட் ஆகும். இங்க என்ன சொல்லிருக்கோம், ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொட்டேட் ஆகுமா? இப்ப நினைச்சு பாருங்க, இப்படிதான் ரொட்டேட் ஆகும். அதனாலதான் ரெண்டு பாயிண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, ஆங்கிள் இருக்கா? சோ ஆங்கிளுக்கு முன்னாடி நம்ம பெர்பெண்டிகுலர் லைனை இங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இமேஜினரியா. சோ இமேஜினரி கொடுத்தனால நமக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப நான் ஆங்கிள் இங்க பிளேஸ் பண்ண போறேன். சோ பாயிண்ட் ஏக்கான ஆங்கிள் தீட்டா இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் பி கானதை நான் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். சோ இப்ப டயக்ராம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டோட்டல் டார்க் ஆன் டூ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், டெரிவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகேப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டார்க்கோட ஃபார்முலா தான். டார்க்கோட சிம்பிளை வந்து நம்ம டவ்னு சொல்லுவோம். டவ் ஈக்குவல் டு எஃப் கிராஸ் டி. ஸோ டவ்னு சொல்ற வெக்டார்னால எல்லாருக்கும் நம்ம வெக்டார் சிம்பிள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு ஃபார்ம் வந்து வெக்டார்ல இருக்கு, அதை நம்ம நார்மல் டர்மா மாத்தணும். எப்படி சார் மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் மாடுலஸ். பை எக்ஸாம்பிள், ஏ வெக்டார் இருக்கு, எனக்கும் வெறும் ஏ மட்டும்தான் வேணும்னா ரெண்டு பக்கமும் நம்ம மாடுலஸ் போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த மாடுலஸ் இந்த வெக்டாரை கேன்சல் பண்ணிட்டு ஏ மட்டும் எனக்கு வந்துடும்.
இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது மைனஸ் ஏ வெக்டாரா இருந்தாலும் பிளஸ் ஏ வெக்டாரா இருந்தாலும் மாடுலஸ்குள்ள போயிட்டா அவுட்புட் ஒன்லி பிளஸ்ஸா மட்டும் தான் இருக்கும். ஸோ மாடுலஸ் வந்து நெகட்டிவை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிடும். செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் 11th a vector cross b vector equal to ab sin theta. ரெண்டு வெக்டார் ப்ராடக்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது இந்த கிராஸோட வேல்யூ என்னவா மாறிடும்னா சைன் தீட்டாவா மாறிடும். இந்த 3 ஃபார்ம்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே டெரிவேஷன் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டார்க் டோட்டல் டார்க் ஆன் ரெண்டு சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது எப்படி எழுதலாம்னா டவ் வெக்டார் ஈக்குவல் டு டவ் பிளஸ் டவ் மைனஸ். இந்த டவ் பிளஸ் சொல்றது டார்க் ஆன் பாசிட்டிவ் சார்ஜ், tau minus சொல்றது டார்க் ஆன் நெகட்டிவ் சார்ஜ். சோ டார்க்கோட ஃபார்முலா எழுதிக்கங்க. F வெக்டார் பிளஸ் கிராஸ் D வெக்டார் பிளஸ் F வெக்டார் மைனஸ் கிராஸ் D வெக்டார். இப்ப F பிளஸ் வெக்டாரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா QE வெக்டார் கிராஸ் D அப்படின்னா டிஸ்டன்ஸ் அர்த்தம். அப்ப நமக்கு இங்க என்ன பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்டன்ஸ் என்னது 0ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் A. அப்ப அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாமே A வெக்டார். அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராக்கெட் நம்ம போட்டுக்கிட்டு பிளஸ் இப்ப F மைனஸ்க்கு என்ன வருதுன்னு பாருங்க மைனஸ் QE வெக்டார் கிராஸ் A வெக்டார். ஏன்னா இந்த டியும் இந்த டியும் சேம்னால ஒரே வேல்யூ போட்டோம். இப்போ நமக்கு எல்லாமே வெக்டார்ல இருக்கு. அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணும். ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணி என்ன பண்ணோம் மாடுலஸ் எடுக்கலாம். அப்ப மாடுலஸ் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ மாடுலஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப்பை சேர்த்து பண்ணிக்கலாம். இங்க கிராஸ் இருக்கு. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் ஏபி சைன் தீட்டான்னு இருக்கா. ஸோ அந்த ஸ்டெப்பை நம்ம இங்க இன்வால்வ் பண்ணிக்கலாம். QE A சைன் தீட்டா பிளஸ் மைனஸ் QE A சைன் தீட்டா. இப்ப மாடுலஸ் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா tau equal to QE A sin theta plus minus now modulus la plus ஆயிடுமா QE A sin theta. இப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா 1 plus 1 மாதிரி இருக்கா. அப்ப எப்படின்னா tau equal to 2 QA E sin theta. உங்களுக்கு எல்லாரும் நல்லாவே தெரியும் டைபோலோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா P equal to 2QA. அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. அப்ப tau equal to PE sin theta. ஸோ டெரிவேஷனோட ஃபைனல் ஆன்சர் வந்துச்சு. ஆனா சம்டைம்ஸ் எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னா வெக்டார் ஃபார்மேட்ல கேட்பாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதா A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு AB sin theta. இது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க AB sin theta equal to A வெக்டார் கிராஸ் B வெக்டாரா. இங்க AB sin theta இருக்கு. அப்ப நம்ம வெக்டர் ஃபார்முலா எப்படி எழுதலாம் tau வெக்டார் equal to P வெக்டார் கிராஸ் E வெக்டார். சோ நமக்கு வெக்டார் ஃபார்ம் மட்டும் வந்துருச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த டாபிக்ல நீங்க எக்ஸாம்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் போட மறந்துடுவீங்க. செகண்ட் இந்த மைனஸை எப்படி கேன்சல் பண்றது மாடுலஸ் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ற அதையும் நீங்க மறந்துடுவீங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராஸ் போடாம ஜஸ்ட் மல்டிப்ளை மாதிரியோ இல்ல சும்மா டாட் மாதிரியோ வச்சு சைன் தீட்டான்னு போடுவீங்க. இது பெரிய மிஸ்டேக்.
லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனல் ஆன்சர் எழுதிருவீங்க. ஆனா சம்டைம்ஸ் எக்ஸாம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா வெக்டர் ஃபார்ம் மட்டும் கேட்டிருப்பாங்க. நீங்க இதை எழுத மறந்துடுவீங்க. அதனால உங்களுக்கு மார்க் போகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 மிஸ்டேக்ஸ் மட்டும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த டெரிவேஷனை ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக்கான ஹிண்ட் பார்த்துடலாம். மொத்தம் 5 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா F ஈக்குவல் டு QE. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா tau vector equal to F vector cross D vector. Third, A vector cross B vector equal to AB sin theta. இந்த 3 ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சாலே போதும். அந்த 3 ஃபார்முலா நீங்க ஹிண்ட் ஆகும். ரெண்டு ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா வெக்டாரையும் மைனஸ் நம்ம கேன்சல் பண்றதுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா tau equal to PE sin theta அப்படின்னு எழுதிட்டு அதை வெக்டார் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும். tau வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இந்த 5 ஸ்டெப்பும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க நல்லா பண்ணிடுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.